ஆண் பாவம் நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன் கைஸ். எனக்கு இப்போல்லாம் இந்த ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸே பிடிக்க மாட்டேங்குது. குடும்பஸ்தனுக்கு அப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் இந்த மிடில் கிளாஸு மிடில் கிளாஸ் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அதுலேருந்து எப்படி வெளியே வரான், அவன் ஃபேமிலி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணலைன்ற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அது எப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு இந்த மிடில் கிளாஸ் பையன் டாப்பிக்கை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இந்த மிடில் கிளாஸு, இந்த ஃபேமிலி ஓரியன்ட் டாபிக்ஸ்லாம். அதே மாதிரி ஆண் பாவத்தை வந்து நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே ஒதுக்கிட்டேன். பட்டு ட்விட்டரில் நிறைய பேர் டிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, ஃபெமினிசம்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது, இது மிசோஜனிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சாரார் கரெக்டு தான், இது வந்து சூடோ ஃபெமினிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ஆண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இந்த மூவி அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து இன்ஃபேக்ட் கருத்துக்களை தெரிவிக்கல, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஃபெமினிஸ்ட்லாம் வந்து அப்படியே கொதிச்சாங்க, இந்த மூவி வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோபமாக வந்துச்சு கைஸ். அந்த பையன் பண்ணுறத பார்த்து, இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுமே தப்பு பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் அவன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப அப்படியே கோபமாக வந்துச்சு. ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்குறான். யூஸ்வலாக இந்த கல்யாணத்தப்போ யூஸ்வலாக இது வந்து அரேஞ்ச் மேரேஜஸில் நடக்கும், லவ் மேரேஜஸில் வந்து அவ்வளோவா நடக்காது. லவ் மேரேஜஸில் ரொம்ப வருஷம் அந்த பையனும் பொண்ணும் பழகியிருக்காங்க அப்படின்னா பையனோட குட்டு பொண்ணோட குட்டு வந்து வெளியே வந்துடும், ரியல் கேரக்டர் வெளியே வந்துடும். ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சனோட கேரக்டரை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 வருஷம் எடுக்கும். அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்களோட நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆனால் when it comes to அரேஞ்ச் மேரேஜ், யூஸ்வலாக பையனும் பொண்ணும் எப்போ பேசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்க வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிப்பாங்க. பொண்ணு பார்க்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொண்ணு சைடில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, பசங்க சைடும் அதாவது நம்ம பசங்க சைடும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பையனும் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ட்ராங்காகவே பேச ஆரம்பிப்பாங்க. பட்டு கல்யாணத்துக்கும் இந்த ஈவெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க கேப் வந்து ரொம்ப 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 சின்ன கேப். அந்த சின்ன கேப்புக்குள்ளே பையன் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், பொண்ணு பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும். வி டோன்ட் நோ இல்லையா பையன் எப்படின்னு. அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் செக்லாம் நம்ம பண்ணுவோம். பேக்ரவுண்ட் செக் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், பையனோட ஏரியாவில் போய் விசாரிக்கிறோம், பையனோட ஊரில் போய் விசாரிக்கிறோம், பொண்ணோட ஏரியாவில் போய் விசாரிக்கிறோம், பொண்ணோட ஊரில் போய் விசாரிக்கிறோம். ஸோ அந்த ஏரியாலேயும் அவங்களோட ஏரியாலேயும் அவங்களோட ஊர்லேயும் அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்கன்றது என்னோடய ஒப்பீனியன். யூஸ்வலாக வந்து நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பையனோட ரியல் கேரக்டர், ஒரு பொண்ணோட ரியல் கேரக்டரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவன் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது தெரிய வரும், இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது தெரிய வரும். ஸோ இப்படி இருக்கையில் அந்த இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, வெட்டிங்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஷார்ட் கேப்பு, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் பசங்க நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் தருவானுங்க. நான் வந்து உன்னை இப்படி பார்த்துக்கிறேன், நான் உன்னை அப்படி பார்த்துக்கிறேன். இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது என்னென்னா, பசங்க அவனுங்களை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டாக காமிச்சிக்கிறானுங்க. பொண்ணுங்களுக்கு வந்து அதாவது ஃபெமினிஸ்ட்டாக காமிச்சிக்கிட்டா பொண்ணுங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்றது அவனுங்களோட நினப்பு. ஸோ பொண்ணுங்களும் மேலே வரணும், பொண்ணுங்களும் அப்படின்றத யூஸ் பண்ணுவானுங்க. பொண்ணுங்களும் மேலே வரணும், பொண்ணுங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, நீ வந்து உங்கள் வீடு மாதிரி கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, நீ வந்து என் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நம்ம வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் தருவானுங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ப்ராமிசஸ் இல்லையா, அதை நிறைவேற்றும் போது தான் இவனுங்களோட புட்டு வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் நம்ம ரியோவோட புட்டு வெளியே வருது. நிறைய ஃபேக் ப்ராமிஸ் தரான். யூஸ்வலாக அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு.
ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து இந்த ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நான் வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடாது, நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆசை இருக்குது. அதை கரெக்டாக டேப் பண்ணிவிட்டு இந்த சேல்ஸ் பீப்புளெலாம் பண்ணுவாங்க. யார்கிட்டயா கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பெயின் பாயிண்ட், நல்ல சீசன்டு சேல்ஸ் பீப்புளோட பேசுகிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களோட பேசுகிறவங்களோட பெயின் பாயிண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெயின் பாயிண்ட்டை கரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. அதை அட்டாக் பண்ணி அந்த பெயின் பாயிண்ட் சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது முடி கொட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முடி கொட்டுறவங்க என்னென்னலாம் எம்பாரசிங் சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுறாங்கன்றத வந்து சேல்ஸ் பீப்புள் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டால் அதை கரெக்டாக பேசுவாங்க. சார், என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் சரி, பொண்ணு பார்க்க போகிற இடத்துலையும் சரி ரொம்ப வெக்கமாக இருக்கும் சார், அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக பொண்ணே கிடைக்கல சார். அப்படியே அந்த அந்த பெயின் பாயிண்ட்டை அப்படியே டார்கெட் பண்ணி டச் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நம்ம ரியோ டச் பண்ணுறாரு. நீ வந்து ஜாலியாக இருக்கலாம், உன்னை வந்து நான் ரொம்ப ஃப்ரீடமாக வச்சுக்கிறேன். எனக்கு என்னென்னா, நீ என்னடா ஃப்ரீடம் கொடுக்குறது? எனக்கு இந்த பசங்க வந்து நான் என் ஒய்ஃப்க்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன ஃப்ரீடம் கொடுக்குறது? நீ ஏன் கொடுக்கணும்? அது இருக்குது, அது ஆல்ரெடி இருக்குது, நீ அதை தடுக்கிற. ஓகேவா? நீ என்னமோ பெரிய என்ன சொல்கிறது, பெரிய தியாகம் பண்ணிட்ட மாதிரியும், நீ வந்து என்ன சொல்கிற, இவனுங்க என்னமோ பெருந்தன்மையாக ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி அப்படியே பேசிப்பானுங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம ரியோ சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் தரேன், நீ அப்படியே ஜாலியாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இவரால் அதை கீப்பப் பண்ண முடியல. கீப்பப் பண்ண முடியலன்னும் போது தான் எனக்கு அப்படியே கோவம் வருது. அந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, இவனுங்க ட்விட்டரில் பேசுகிறது உண்மை தான், ரொம்ப மிசாஜனிஸ்டிக் ஃபிலிமாக இருக்குது. இவன் என்னன்னா, என்ன தாலி அவுத்து வச்சுட்ட அப்படின்னா, எங்கள் அம்மா தாலி போட்டிருக்காங்க, எங்கள் அக்கா தாலி போட்டிருக்காங்க, அப்போ நீயும் தாலி போடணும், தாலி முக்கியம் தானே சார் அப்படின்னு கேட்குறான். ட்ரெஸ்ஸு, ஐயோ அவள் இந்த ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் அப்படின்னு இவன் அப்படியே பதறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஐயோ மிசோஜனிஸ்டிக்காக இருக்குது இந்த படம், என்ன இப்படி இருக்குது, இவன் கரெக்டு தான் இவனுங்க ட்விட்டரில் பேசுகிறது அப்படின்லாம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, ஆமாம் இவன் தப்பு தான், இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவே தப்பு தான், இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு தான், அட் த சேம் டைம் பொண்ணோட சில பிஹேவியர்ஸும் தப்பாக தான் இருக்குது, பொண்ணுக்கு வந்து சூடோ ஃபெமினிசம் மைண்டில் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா நீங்கள் வந்து இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் விமென். சூடோ ஃபெமினிசமில் யூஸ்வலாக ஒரு பேட்டர்ன் இருக்கும், மென்னை தாக்கி பேசுவாங்க. ஓகேவா? மென்னே இருக்குது இந்த உலகத்தில் வந்து பசங்களே இருக்கக்கூடாது, பசங்க ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்ட்டு ஒரு ஜெண்டர் வாரை இன்வோக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. முக்கியமாக மென்னை வந்து வில்லனைஸ் பண்ணுவாங்க சூடோ ஃபெமினிசமில். யூஸ்வலாக இந்த சூடோ ஃபெமினிசமை ப்ரொமோட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ், இந்த குரூப்ஸு, இதுக்கெல்லாம் ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் பாரிசாலன் மாதிரி பேச விரும்பலை, எல்லாத்துக்கும் ஒரு இலுமினாட்டி தான் காரணம் அப்படின்னு நான் பேச விரும்பலை. பட் திஸ் இஸ் ட்ரூ. இந்த சூடோ ஃபெமினிசமை வந்து ப்ரூட்டலாக ப்ரொமோட் பண்ணுற சில ஆர்கனைசேஷன்ஸ், சில குரூப்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும். இட் கேன் ஈவன் பி குரூப்பாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, இண்டிவிஜுவல்ஸாக கூட இருக்கலாம். இப்போல்லாம் வந்து ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்காமல் அவனுக்கு எவ்வளோ வேல்யூ நெட்வொர்த் இருக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அலிமோனி வாங்கணும், அந்த அலிமோனியை யூஸ் பண்ணி நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம நியூஸில் வந்து படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து விமனோட ரைட்ஸை இவங்கெல்லாம் வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக மானிட்டரி பெனிஃபிட் அடையணும்
ன்றதுக்காக இயங்கிட்டு இருக்க சூடோ ஃபெமினிஸ்ட். இன்னும் சில சூடோ ஃபெமினிஸ்ட் குரூப் இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட் இல்லை அவங்களோட சர்வீசஸை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தே ஆக்ட் அ வார் அகெயின்ஸ்ட் மென். ஓகேவா? ஸோ இவங்களுக்குமே வந்து ஹீரோயினுக்குமே வந்து சூடோ ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூடோ ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் இன் த சென்ஸ் ஹீரோயினுக்கு வந்து மானிட்ரி பெனிஃபிட் அடையணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அந்த ஃபெமினிசம் தாட்ஸ்னால அவங்க வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிறாங்க. ஓவர் ஸ்டிமுலேஷன் இன் த சென்ஸ், இப்போது ஒரு பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீ சிகரெட் பிடிக்கிற அதனால நானும் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பையன் சிகரெட் பிடிக்கிறான் அதனால் ஒரு பொண்ணும் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சூடோ ஃபெமினிசம். உண்மையாலுமே உனக்கு வந்து சிகரெட் பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதை நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமராக போட்டுறேன். நான் எந்த வகையிலையும் சிகரெட் பிடிக்கிறதையும் சரி தண்ணி அடிக்கிறதையும் சரி நியாயப்படுத்தலை. ஆனால் அவன் பண்ணுறான் அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டுக்கும் எனக்கு உண்மையாலுமே இது பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு, நான் ஒரு பொண்ணுன்றதுனால நீ பொண்ணு அதனால் நீ சிகரெட் பிடிக்கக்கூடாது, நீ தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்காதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வகையில் கரெக்ட். ஈவன் தோ அந்த பண்ணுற ஆக்ட் வந்து தப்பான ஆக்டாக இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் விமன் ரைட்ஸ். ஓகேவா? மென்னும் விமனும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபெமினிசம். விமெனுக்கு வந்து விமனோட ரைட்ஸ்க்கும் விமெனுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் பங்கம் ஏற்படுச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக இறங்கி போராடுறவங்க ஃபெமினிஸ்ட். ஓகேவா? ஸோ நீ பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் இல்லை அவன் பண்ணுறான் ஒரு பையன் பண்ணுறான் அதனால் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இப்போது ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா. இன்ஃபேக்ட் அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு எந்த கமெண்ட்டும் கிடையாது. அது யாரும் கமெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங்கில் போயிட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது, அதை விட இழி செயல் வேறு எதுவுமே கிடையாது. அங்கே என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க குடும்பம் இருக்குது இல்லையா? அங்கே இருக்க குடும்பம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான குடும்பம். அங்கே வந்து தப்பாக பேசுகிறாங்க. இவ வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்திருக்கா, சிங்கிள் ஃப்ளீட் வச்சு ட்ரெஸ் போடுறா அப்படின்னு அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாது. உண்மையாலுமே அறிவு இருக்கவங்க அப்படி பேச மாட்டாங்க. பட் அந்த ஃபேமிலிக்குள்ளே அப்படி ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா இவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. இவனை கூப்பிட்டு கேட்கும்போது இவன் வந்து இவ கூட போய் சண்டை போடுறான். போய் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அவங்க அம்மா கேட்குறாங்கன்றதுக்காக இவன் போய் இவன் பொண்டாட்டியை வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை வர்றது வந்து இந்த அம்மா கிண்டி விடுற பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா ஒய்ஃப் வந்து அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக இவனை தூண்டி விடுற பிரச்சனையாக இருக்கும். அதாவது பண்ணணும், இதை நான் லேசர் ஃபோக்கஸ்டாக பிளான்டாக இவங்க அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க அம்மாவும் இவனை வந்து ஒய்ஃப்க்கு அகெயின்ஸ்டாக திருப்பணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னேட்டாகவே இவன் என்ன இப்படி பண்ணுறா, அவங்க வளர்க்கப்பட்ட கல்ச்சர் அப்படியா இருக்கும். அதனால் இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு இவன்கிட்ட கேட்பாங்க. டைரெக்டாக கேட்க முடியல அப்படின்னு இவன்கிட்ட கேட்பாங்க. இவனும் போய் அப்படியே கேட்டு விட்ருவான். அங்கே தான் சண்டை வரும். இவங்க வந்து ஒய்ஃப் வந்து இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே இவன் டேரெக்டாக போய் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரச்சனை வரும். இவனுக்கு வந்து தெரியணும் எதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எதை யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு மேட்ருக்கு வாங்க. இந்த பொண்ணு வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு இல்லையா? இதுவுமே வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதோட எக்ஸாம்பிள் மாதிரி தான். அதாவது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா, இல்லை நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் எப்படி வேணால் ட்ரெஸ் போடுவேன், நான் எங்கே வேணால் எப்படி வேணால் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்களா அப்படின்றது இருக்குது. ஐ ஃபீல் லைக் இதை நான் பேசும்போதே வந்து ஐயோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்படியே ரெசிஸ்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நான் இந்த சூடோ ஃபெமினிஸ்ட் தாட்டில் இருக்கிற இந்த சின்ன நுணுக்கத்தை நான் சொல்கிறேன். நான் ஃபெமினிஸ்ட் அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறது வேறு விஷயம்.
இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் அப்படி போடுறேன் அப்படின்றது வேறு விஷயம். ஸோ இதுதான் சூடோ ஃபெமினிசமில் இருக்கிற சில நுணுக்கங்கள். இதை தான் சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்துலையும் இந்த இந்த மூவி வந்து இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி நுணுக்கமாக யாரும் பார்த்ததில்ல இது வரைக்கும். வந்திருக்க ஃபெமினிசம் ஓரியன்டாக வந்திருக்க மூவிஸில் வந்து 2 எக்ஸ்ட்ரீமை காமிப்பாங்க. மிசோஜனிஸ்ட்டு காமிப்பாங்க, நல்ல ரொம்ப ஃபெமினிஸ்டில் ஊறி போயிருக்க ஒரு பொண்ணை காமிப்பாங்க. பட் இந்த பசங்க இருக்காங்க, அதாவது பசங்களுமே வந்து ஃபெமினிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக மிசோஜனிஸ்டாக இருக்கவங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட், விமன் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட்டாக இருப்பாங்க பசங்க ஃபெமினிஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு யாராலையும் பேச முடியாது. நிறைய பேர் ட்விட்டரில் பேசிகிட்டு இருப்பாங்க, பசங்களுக்கு தே ஷுடன்ட் ஹாவ் ஒப்பீனியன் ஆன் விமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. பெரியார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் ஒரு பையன்தான். ஸோ எக்ஸ்ட்ரீமை தான் பேசுவாங்க. பட் இந்த மூவியில் தான் இந்த இடைப்பட்ட பசங்க ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு அதை காமிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட பசங்க விச் மீன்ஸ் இடைப்பட்ட பசங்கன்னா என்னென்னா அவனுங்களுக்கு வந்து ஃபெமினிசம் தாட்ஸ் இருக்கும், ஓகேவா? பட் அவனுங்க வளர்க்கப்பட்ட விதம் வந்து அவனுங்களோட சரௌண்டிங் வந்து ஆன்டி ஃபெமினிசம் சரௌண்டிங்கில் வளர்ந்துருப்பானுங்க. அவங்க அம்மா வந்து இன்னும் அப்பாவுக்கு அடிமையாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க அக்காங்க தங்கச்சிங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க. அது வந்து அவனுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. பட் லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவனுக்கு வந்து ஃபெமினிசம் பற்றி அவன் தேடி படிச்சிருப்பான், கேள்விப்பட்டிருப்பான், கற்றுட்டு இருந்திருப்பான். இது கரெக்டு தானே அப்படின்னு ஃபெமினிசம் தாட்ஸ் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். அவனுக்கு ஃபெமினிசம் தாட்ஸ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு வைங்களேன், ஒய்ஃபை வந்து அந்த ஃபெமினிசம் தாட்ஸ் ஓரியன்டாக ஹேண்டில் பண்ண அவன் ரெசிஸ்ட் பண்ணுவான். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரியோ பண்ணுறதே வச்சுக்கோங்களேன். தாலியை கழட்டி வைக்கிறது வந்து அவனுக்கு திடீர்னு சுருக்குன்னுது. இதை நம்ம ஃபேமிலியில் யாருமே பண்ணது கிடையாது. தாலிக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இல்லையா? தாலிக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது கைஸ். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், இதை என்னோடய வைல்டு தாட்டாக கூட எடுத்துக்கோங்க. பட் நான் இதை ரொம்ப கேஷுவலான தாட்டாக தான் நான் சொல்கிறேன். தாலிக்கு ஒரு வேல்யூமே கிடையாது, அது 0 வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. சுத்தமாக அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரியார் படித்தவங்களுக்கெலாம் நல்லா தெரியும், தாலின்றது வந்து ஒரு வேலி மாதிரி தான், ஒரு ஒரு அடக்குமுறை தான் தாலின்றது. டூட் மூவியில் வந்து இதை ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் டூட் மூவி அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நான் டூடை வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டேன். சின்ஸ் இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, டூட் ரிலீஸ் ஆகி ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் அந்த படம் பற்றி பேசலை. பட் டூடில் வந்து ஒரு லைனை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். தாலிக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணுக்கு அந்த அந்த ஒரு மேரேஜில் இருக்கிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அவளை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாலிக்கு சுத்தமாக வேல்யூவே கிடையாது. ஐ வுட் சே தட் இஸ் யூஸ்லெஸ். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு வேல்யூ கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபீலிங்ஸ்க்கு தான் வேல்யூ. இது வந்து ரியோவுக்கு தெரியுது, ஆனால் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவனோட ஃபேமிலியில் வந்து அவன் அப்படி பார்த்தது கிடையாது. அவனோட ஃபேமிலியில் அவனோட சரௌண்டிங்கில் எல்லாரும் அதை ரொம்ப வேல்யூ பண்ணி அவன் பார்த்துருக்கான். அதை டக்குன்னு அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த 2 கட்டம் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நிறைய பசங்க இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. இந்த பசங்களை யாருமே அட்ரஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். தமிழ் சினிமாலையும் உலக சினிமாலையும் அட்ரஸ் பண்ணது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் மூவிஸ் வந்தது கிடையாது. 2 எக்ஸ்ட்ரீமை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. மிசோஜனிஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க, ஃபெமினிஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த நடுவில் இருக்க பசங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மூவி ரொம்ப அழகாக அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிஃபோர் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவனுங்களை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு சில எக்ஸ்டர்னல் புஷ் தேவைப்படும்.
ஓகேவா? அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவனோட சுற்றி இருக்கவங்க ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் இருக்கவங்க இது இது கரெக்டு தான் அப்படின்ற அந்த அஃபர்மேஷன் அவனுக்கு தேவைப்படுது. இந்த இது இது வந்து ஒரு ஆடியன்ஸ் செட்டு, அந்த ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு அஃபர்மேஷன் தேவைப்படுது. லேட்டர் இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெமினிசம் தாட்ஸில் தான் இருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அதாவது ஆல்ரெடி ஃபேமிலியில் வந்து ஃபெமினிசம் தாட்ஸில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம இந்த தாலியை கழட்டி வைக்கும்போது அது பெரிய அந்த சுருக்குன்னது பார்த்திங்களா அதெல்லாம் இருக்காது. பட் ஃபேமிலியில் அப்படி இல்லவே இல்லைன்னும் போது அந்த சுருக்குன்றது இருக்கும். அதுதான் வந்து ரியோ ஃபேஸ் பண்ணுறான். நாட் ஜஸ்ட் தட், நிறைய விஷயங்கள் அவன் வந்து ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுது. அந்த ஸ்ட்ரகிளில் 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிடுது. ஸோ யா, த மூவி இஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் மூவி. பட் ஐ ஃபீல் லைக் ஃபஸ்ட் ஆஃப் என்னை கோவப்படுத்தினாலும் செகண்ட் ஆஃப் நான் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவன் ஆக்சுவலி தப்பான தாட்ஸ் தான் வச்சுருக்கான்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் பொண்ணுமே நிறைய இடங்களில் தப்பு பண்ணுறான்றத வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி அகெயின் ஈக்குவாலிட்டியை கொண்டு வராங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தானே ஃபெமினிசம். அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது இறங்கி பொண்ணுங்களுக்காக போராடுறது தானே ஃபெமினிஸ்ட்டு. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை வந்து இது மூலமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது என்னோட கருத்து. இஃப் யூ ஆர் against some of my thoughts, let me know in the comment section.